ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மகேஷ் லக்கஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரோஸ் மில்க் யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் எசன்ஸ் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு தான். இதுக்கு பன்னீர் ரோஸ் தான் நல்லாயிருக்கும். டார்க் ரோஸை விட பன்னீர் ரோஸில் நம்ம சின்னதாக ஒரு பீட்ரூட் கலருக்காக ஆட் பண்ணி செய்யும்போது நல்லாயிருக்கும். பன்னீர் ரோஸ் 1/4 கிலோ வாங்கிட்டேன். அதோட இதழ்கள் மட்டும் காம்பு தனியாக அதை தனியாக பிச்சு வச்சுட்டு சின்ன பீட்ரூட் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கல்கண்டு, பெரிய கல்கண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன கல்கண்டாலும் ஓகே தான். சில பேர் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கல்கண்டு தான் பெட்டராக இருக்கும். 200 கிராம் கல்கண்டு, அதுக்கப்புறம் அதோட வந்து அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாகுபாதத்துக்கு இல்லை, நல்லா கொதிக்க மட்டும் வச்சுக்கலாம். இப்போ அதில் 2-3 லெமன் ஜூஸ் கூட 2-3 சொட்டு விட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா அதுலேருந்து அழுக்கெல்லாம் இருந்தால் தனியாக பிரிஞ்சு விட்டுரும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்ச ரோஸையும் இதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரோஸ் எசன்ஸ் கிடச்சிருச்சு. இது கூலிங்கான மில்க்கும் அப்புறம் ஹாட் மில்க் ரெண்டுலையுமே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மாதத்துக்கு கூட நல்லா இருக்கும், கேடாமல். வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீனி பத்தலை அப்படின்னா நம்ம மில்க் ஆட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, பாய்.